சத்தியப் புருள நாளும் சாற்றிடும் தூர் புனிதா வாழ்க வாழ்கவே. ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திராதிபரான தூர் சுவாமியினுடைய சதமானோத்சவத்தை முன்னிட்டு இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் சுவாமியுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாட வேண்டும் என்று கணக்க பாரித்தோம். சென்ற மாதம் நடந்த வைபவங்கள் அனைவரும் அறிந்ததே. இந்த மாதத்திலே, மார்கழி மாதத்திலே சுவாதி அன்று சுவாமியுடைய மாசத்து நட்சத்திரத்தன்று 4 உபன்யாசங்கள் ஆன்லைனில் வெளிவந்தன. நேரிலே உற்சவம் நடத்துவது என்பது இம்மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதேசத்தை நடத்த வேண்டும் என்று பாரித்தோம். சுவாதி என்று ஆன்லைனில் உபன்யாசங்கள் நடந்துடுத்து. அதனால் திருவோணத்தன்று, அதாவது மார்கழி திருவோணத்தன்று நேற்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதேசத்தில் நடத்தலாம் என்று பாரித்திருந்தோம். ஏன் மார்கழி திருவோணம் என்றால், மார்கழி திருவோணமானது சுவாமியுடைய திருத்தகப்பனார், அதாவது சுதர்சன ஸ்தாபகருடைய திருநட்சத்திரம். ஆகையினாலே ஒரு சிவசாத்துமரையும் வைத்துக்கொண்டு அதன் பிறகு உபன்யாசங்களும் எழுத்தலாம் என்று பாரித்தோம். நடைபெறாமல் போனது. ஆகையினாலே புத்தூர்லையாவது நேற்று தினம் உபன்யாசங்கள் நடத்தணும் பாரித்தோம். அதுவும் நடக்கவில்லை. இன்றைய தினம் சித்தம் சிறுகாலை. ஆகையினால் இந்த 29வது நாளிலேயாவது நடத்த வேண்டும் என்று பாரித்தோம். அதிலேயும் ஷேயாம்சி பகுவிக்ஞானி பவந்தி என்கிற ரீதியிலே அதுவும் நடைபெறாமல் போனபடினாலே நேரில் தான் நடக்கலை. ஆனாலும் ஒரு மாதம் சுவாமி பற்றி நாமும் ஏதோ 2 வார்த்தை சொல்லி சத்தப்பெற வேணும் என்கிற ரீதியிலே இப்பொழுது 2 வார்த்தை விண்ணப்பிக்கிறேன். புத்தூர் சுவாமியுடைய கிருதிகளிலே மற்ற எல்லா கிரந்தங்களையும் விட ரொம்ப முக்கியமானவை 2 என்று விழுப்புரம் அட்வொகேட் வரததேசிகாச்சாரியர் தெரிவிப்பார். அதனை எழுதியும் உள்ளார் விஷயத்தை. அவர் அப்படி சொல்றதுக்கு முக்கிய காரணம், அவரும் சுதர்சன பதில்களாலே தான் திருந்தி சொரூப ஞானத்தை பெற்றிருக்கிறார். அவர் மட்டுமில்லை, அவர் தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அவர் மட்டுமன்று, எத்தனையோ பேர், பல பேர் சுவாமியுடைய கேள்வி பதில்களாலே மிகுந்த பயனை அடைந்திருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்குள்ள பல பாகவதரடி எனக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் புத்தூர் சுவாமியாக தான் திருந்தி சிவட்டு ஆனோம், எங்களுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றது புத்தூர் சுவாமினாலே தான். சமீபத்தில் கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், தரிசன கேள்விதில் வாசித்ததுனால தான் அடியேன் வைஷ்ணவனானேன். அதன் பிறகு அழ்வாத திருநிலையில் போய் இளையவள்ளி சுவாமிகிட்ட திருவிழச்சினை பெற்றுக்கொண்டேன் என்ன ஒருத்தர் பேசினார். தெற்கு பிராந்தியங்கள்லேருந்து, தென் பிராந்தியத்திலேருந்து. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்படி பல பேர் சுவாமியுடைய கேள்விபதில்களாலே மிகவும் பயனடைந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்த சுதர்சன கேள்விபதிலே சுவாமி சாதித்தது ஒரு விஷயம், அதை தெரிவிக்கலாம் என்று பார்க்கிறேன். இந்த கேள்விபதில் கூட ஒரு யூடியூப் சேனலில் கூட வந்து கேட்டாடினேன், வெளிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு அவளையும் காணும். ஆனாலும் சுவாமியுடைய வைபவம் நமக்கு அவசியமாக எடுத்து சொல்ல வேண்டியது. அது சுவாமியுடைய வைபவமாக இருக்கலாம், அல்லது சுவாமியுடைய கிருதிகளிலே சொல்லப்பட்ட விஷயத்தை பரப்புவது தான் சுவாமிக்கு மிகுந்த திருவுள்ளத்திலே உகப்பை உண்டாக்கும். அவர் எழுதின விஷயத்தை வெளியில் பிரகாசப்படுத்துறது தான் சுவாமிக்கு திருவுள்ளத்திலே குளிர்விக்கும். ஆகையினாலே இந்த கேள்வி பதில்கள் சுமார் 1465 கேள்வி பதில்கள் உள்ளன. இந்த கேள்வி பதில்களிலே ஒரு விஷயத்தையாவது இந்த தினம் அனுபவிப்போம் என்று நினைக்கிறேன். முதல் சதகத்திலே இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. சென்னப்பட்டணத்திலேருந்து முகிழ்வண்ணன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். நித்தியமான வேதத்திற்கு மதிப்பு கொடுத்து கௌரவிக்காமல் அநித்தியமான பிரபந்தங்களுக்கு சிவவைஷ்ணவர்கள் மதிப்பு கொடுத்து கௌரவிப்பது ஏன் தான் கேள்வி. அதாவது வேதத்துக்கு நீங்கள் அதிகமாக மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீர்கள், இதை மதிப்பு கொடுக்கறதில்லை, ஆனால் திவ்ய பிரபந்தங்களுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்குறீர்களே, இது என்ன காரணம் என்று கேட்டிருக்கார். சுவாமி முதல்ல என்ன தெரிவித்தார்னா, வேதத்துக்கு சிவவைஷ்ணவர்கள் மதிப்பு கொடுக்கறதில்லைன்னு சொல்றது தப்பு. சிவவைஷ்ணவர்கள் வேதத்திற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். அப்படி மதிப்பு கொடுக்க இருந்தால் வைஷ்ணவாள் இல்லை, வைஷ்ணவர்கள் அல்லர் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அதோ வேதா பிரமாணம் என்று நமக்கு முதல் பிரமாணம் வேதம்தான். அதனால வேதத்தை மதிக்கலைன்னு சொல்றது சரியில்லை. நாங்கள் வேதத்தை மதிக்கிறோம்
ஆனால் திவ்ய பிரபந்தத்தை ஆதரிக்கிறோமே என்றால் அதிகமாகத்தான் ஆதரிக்கிறோம்ங்கிறதுக்கு அதுக்கு காரணம் காட்டுற சுவாமி வேதாந்த தேசிகருடைய செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே என்கிற பாட்டை எடுத்து காட்டியிருக்கிறார். செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே. அதாவது தமிழ் மாலை என்று ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களுக்கு பிரபந்தங்களுக்கு தமிழ் மாலைன்னு பேர். பெரியாழ்வார் தெரிவிக்கிற பொழுது திருவரங்கத் தமிழ் மாலை விட்டு சித்தன் விதித்தனா என்று தெரிவிப்பார். அதே மாதிரி பல இடங்களிலேயும் குலசேகர பெருமாளுடைய பாசுரங்களை பார்த்தீங்கன்னா நல்லிசையின் தமிழ் மாலை பத்தும் மல்லார் நலந்துகள் நாரண நடிக்குள் நன்னுவாரே. இப்படி பெருமாள் திருமொழியிலேயும் தமிழ் மாலை என்று குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார். இப்படியாக ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் இருக்கே, இதுதான் தமிழ் மாலை. இந்த தமிழ் மாலையை நாம் ஓதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமேன்னர் வேதாந்த வாசிரியர். வேதத்திலே எத்தனையோ விஷயங்கள்லாம் புரிவதில்லை. எந்த இடம் கிளிஷ்டமாக இருக்கிறதோ, எந்த இடம் புரியாமல் இருக்கிறதோ, அந்த இடமெல்லாம் நமக்கு அந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிய வைப்பது ஆழ்வாருடைய அருளிச் செயல்கள். ஆகையினாலே பரம்பொருளை தெளிவாக காட்டுவதில் வேதத்தை காட்டிலும் திவ்ய பிரபந்தங்களே மிகவும் உதவி புரிவதால் ஸ்ரீவைஷ்ணவர்கள் வேதத்தை காட்டிலும் திவ்ய பிரபந்தத்திற்கு அதிக மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று சுவாமி தெரிவிச்சிருக்கார். க்ஷமித்தான். திருவரங்கம். அதாவது எம்பெருமான் யார், அதாவது கஷ்யத்யேயா தியானிக்க தகுந்தவன் யார் என்று கேட்டால் வேதாந்தமானது காரணத்துத்யேயான்னு சொல்றது. யார் ஜெகத்காரணனோ, எவனொருத்தன் உலகங்களையெல்லாம் படைத்தானோ, எவனொருத்தன் உலகங்களையெல்லாம் காக்கிறானோ, எவனொருத்தன் சம்ஹார காலத்தில் உலகங்களையெல்லாம் அழிக்கிறானோ அவன்தான் பரமாத்மா. ஜெகத்காரண வஸ்துதான் தியேய வஸ்து என்று வேதாந்தங்கள் சொல்லுகின்றன. சரி, யார் அந்த ஜெகத்காரணம் என்று பார்த்தோமையானால் இந்த வேதங்களை கொண்டு நாம் தெளிவு பெற முடியாது. உபதேசாத் அரிம்புத்வான்னு சொல்ற மாதிரி சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம்னு சொல்லியிருக்கு இல்லையா. வேதங்களை மட்டும் கொண்டு நாம் அர்த்தத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. இந்த விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வாக்கியம் என்ன சொல்லும், ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரேன்னு சொல்லும். ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரேன்னு ஆதி காலத்திலே சிருஷ்டி காலத்திலே பிரம்மா மட்டும்தான் இருந்தான். இன்னொரு வாக்கியம் என்ன சொல்லும், நசாசத் சிவயேவ கேவலஹா என்று சொல்லும். சேத்தனாச்சேதனங்கள்லாம் இல்லாத காலத்திலே சராச்சராத்மகமான இந்த பிரபஞ்சம், அசைவனும் அசையாதனமுமான பிரபஞ்சங்கள் இல்லாத காலத்திலே சிவன் மட்டுமே இருந்தான் ஒரு வாக்கியம் சொல்றது. இன்னொரு வாக்கியம் ஏகோஹவை நாராயண ஆசீத், நாராயணன் தான் இருந்தான்னு சொல்றது. இப்படியாக வேதத்தை பார்க்கிற பொழுது ஒரு வாக்கியம் ஒரு விதமாக இருக்கிறது. ஆத்மாவா இதமக்ர ஆசீத்துன்னு சொல்றது, சதேவ சௌமே இதமக்ர ஆசீத் சத்தாவே இருந்தது என்னெல்லாம் சொல்றது. இப்படி சொல்லுகிற பொழுது நமக்கு ஆறு ஜெகத்காரணம், ஆறு பரபிரம்மம், இது பரபிரம்மம் என்று நிர்ணயிக்க முடியாமல் போகிறது. வேதங்களை கொண்டு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த வாக்கியங்கள் எல்லாம் வைத்து பார்த்து ஏகோஹவி நாராயண ஆசீத்ங்கிற வாக்கியத்தில் நேஷான ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷான நேமே தியாபா பிருத்திவி நக்ஷத்ராணி என்று நாராயணன் ஒருத்தன் தான் இருந்தான். அந்த அப்பொழுது பிரம்மா இல்லை, சிவன் இல்லை, பிருத்திவி இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, இன்னும் மற்ற பேர் யாரும் இல்லை என்று சொல்ற வாக்கியத்தை கொண்டு மற்ற வாக்கியங்களை நிர்வகிக்க வேண்டும். என்ன பண்ணும், பிரம்மா இருந்தான்னு சொன்ன வாக்கியத்திலே நாராயணன் இல்லைன்னு சொல்லலை, சிவன் இருந்தான்னு சொன்ன வாக்கியத்தில் நாராயணன் இல்லைன்னு சொல்லலை. ஆகையாலே இந்த உலகங்கள்லாம் அழிந்த பிறகு சிருஷ்டிக்கு முன்பாக
சம்ஹாராயி மீண்டும் சிருஷ்டிக்கு முன்பாக யார் இருந்தான்னா நாராயணன் மட்டும்தான் இருந்தால் மற்ற பேர் இல்லை. மற்ற உலகங்கள்லாம் அழிந்த பிறகு சிவன் இருந்தான். அவனுடைய சம்ஹாரமான பிறகு பிரம்மா இருந்தான். பிரம்மாவும் போன பிறகு நாராயணன் உத்தந்தான் தனித்து ஏகாகியாக இருந்தான். மற்ற பேர் இல்லை என்று சொல்ற வாக்கியத்தை வச்சுட்டு இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும். இப்படி சுலபமாக அறிய முடியாமல் சிரமப்பட்டு அர்த்தங்களை நிர்ணயம் பண்ண வேண்டியது. நியாயங்கள்லாம் கொண்டு சஞ்சாரம் பண்ணி இதுதான் அர்த்தம் என்று நிர்ணயம் பண்ணி வேண்டியிருக்கு வேதங்கள். இந்த ஒரு விஷயம் இல்லை, இதை போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த அர்த்த நிர்ணயம் பண்றதுல பல விஷயம் இடங்கள்ல தெளிவு பெற முடியவில்லை வேதங்களை ஓதுகிற பொழுது. ஆகினாலே நாங்கள் ஆழ்வாருடைய அருளிச்செயலை ஓதி தெளிவு பெறுகின்றோங்கிறார் சுவாமி தேசிகன். இதைத்தான் சுவாமி காட்டியிருக்கிறார். அதையும் கொஞ்சம் விவரிச்சு தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். ஆக இந்த திவ்ய பிரபந்தங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோமே, திவ்ய பிரபந்தங்களை பார்க்கிற பொழுது மத்துமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள் முத்த போதன்னி நீங்கள் ஒருவனின் உணரமாட்டீர் அத்தமேலொன்னரீர் அவனல்லால் தெய்வமில்லை கத்தினம் மேய்த்த எந்த கழலின பணிமின் நீரே என்று தெளிவாக வந்தான் தெய்வம். பேச நின்ன சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலனன் மோக்கத்து கண்டு கொன்மின். கபால மோட்சத்தை பாருங்கோ. ஒருத்தன் என்ன பண்ணினான்? மூவரிலே ஒருத்தன் தமப்பன் தலையை கிள்ளினான். இப்ப என்னாச்சு? ஒருத்தனுக்கு தலை போய்விட்டது. இன்னொருத்தன் தலையறுப்புண்டு பாத்தகியானான். தலை அறுத்தான், தமப்பன் தலைய கையில கபாலம் முட்டுன்றதோ என்ன பண்ண உலகம் பலி திரிவோன் சந்தார் தலை கொண்டுலகழும் திரியும் பெரியோன். அந்த கபாலம் கையில ஒற்றின்ற பிறகு கையை விட்டு அகலாமல் இருந்தபடினாலே ஊரெல்லாம் 3 உலகம் சுத்தி பிக்ஷை எடுத்தார் ஒருத்தர். இப்படி ஒருத்தர் தலை போச்சு, ஒருத்தன் தலை கையில ஒட்டி கொண்டு போகாமையாலே கபாலம் ஒட்டி கொண்டு போகாமையாலே பிக்ஷை எடுத்து திரிந்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணினான்? இடர்கெடுத்த திருவாளன் பெருமான் பிக்ஷையிட்டு அவனுடைய சாபத்தை போக்கினான். இதுல 6 பரமாத்மா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கோதி கஸ்தேஷு கண்யதாம். 3 பேர்ல 6 மேலானவன் தெரிந்துகோங்கிறா. இப்படியாக ஆழ்வாருடைய அருளிச்சல் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு இடத்திலையும் தொட்ட விடமெல்லாம் நளிர்மதிச்சடையனும் நான் முகக்கடவுளும் தளிரொளி மயவர் தலைவனும் முதலாக யாவகை உலகமும் யாவரும் அகப்படா நிலம் நீர்த்தி கால் சுடரிரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்கா ஒரு பொருள் புறப்பாடின் முழுவதும் அகப்படக் கரந்து ஓர் ஆளில சேர்ந்தயம் பெருமாமாயனை அல்லதி உருமா தெய்வம் மற்புடையமோ யாமே கண்ணனல்லால் தெய்வம் இல்லை ஸ்வட்டமாக தெரிகிறார்கள் ஆழ்வார்கள். அந்த தெளிவு எதில் இல்லை? வேதங்களை ஓதுகிற பொழுது தெளிவில்லை. ஆகையினாலே நமக்கு தெளிவை ஏற்படுத்துகிறபடினாலே திவ்யா பிரபந்தங்கள் அத்தியாதரணீயங்கள். ஆகையினாலே தான் நாங்கள் திவ்யா பிரபந்தத்துக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கிறோம். அதனால் வேதத்துக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்பதில்லை, வேதத்தை மதிக்கிறோம். ஆனால் திவ்யா பிரபந்தத்துக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கிறோம். அவைகளால் ஏற்படுகிற நன்மைகளாலே அப்படி உபகாரங்கள் அவ்வளவு உபகாரம் பண்ணுது. வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்ததியில சொல்லுகிற பொழுது கூட இது எங்க சுவாமி எடுக்கல. அப்படின்னா கொஞ்சம் விவரிச்சு சொல்றேன் இந்த விஷயத்த. சுவாமி சுருக்கமாக தான் பதில் சொல்லியிருக்கார். ஆனால் அடியின் சில விஷயங்களை சேர்த்து தான் சொல்றேன். எதிராஜ சப்ததியில நம்ம ஆழ்வாரை பத்தி சொல்ற பொழுது யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதா குலாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் மிஸ்ரமாயாலம் ஷட்டாரியும் தமுபாஸ்மஹே என்ன ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதா என்ற நம்மாழ்வாருடைய அமுத பிரவாகமானது ஸ்ருதீனாம் மிஸ்ரமாயாலம் வேதங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போதுமானதோ. அதாவது வேதங்கள்லாம் ஐயோ பாவனைகள்லாம் ரொம்ப நாள் கஷ்டப்படுறேன், இந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப குண விபூதிகள்லாம் சொல்ல முடியாமல் திண்டாடுற கிடந்து தத்துவ புருஷார்த்தங்கள்லாம் நன்னா தெளிவாக சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். கொஞ்ச நாளைக்கு நீங்கள்லாம் போய் ஓய்வு எடுத்துங்கோ, நீங்கள் தூங்குங்கோ, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் காரியத்தில்
என்று சொல்லுமா போல ஆழ்வாருடைய அருளி செல்லிருக்கான், திருவாய்மொழி இருக்கான். அப்படிப்பட்ட திருவாய்மொழி அருளி செய்த ஷட்டாரியும் ஷட்டாரியான ஆழ்வாரை உபாஸ்மகே நாங்கள் வணங்குகின்றோம் என்று தேசிகன் கொண்டாடுகிறார். அப்படி ஸ்ருதீனாம் இஷ்டமாய அலம், வேதங்களுக்கு ஓய்வெடுத்துக் கொள்ள போதுமானது. அதெல்லாம் ஓய்வெடுத்துக்கு சொல்லலாம், இனிமேல் தேவையில்லை, நீங்கள்லாம் போய் தூங்குங்க, இனிமேல் உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை பூரா உங்களோட நன்னாவே நான் பண்ணி விட்றேன், நீங்கள் ஒன்றும் மூலையில் தூங்குங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே இந்த திருவாய்மொழி அவ்வளவு உபகாரம் பண்ணுறது அம்மாழ்வாருடைய வெளிச்செயல்கள். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் அவ்வளவு விரைவடைத்திருக்கிறபடினாலே தான் நம்முடைய பெரியோர்கள் திவ்ய பிரபந்தத்திற்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கிறார்கள். பட்டருடைய ஐதீகம் ஒன்றும் நாம் பார்த்துருப்போம். பட்டருடைய காலத்திலே பராசர் பட்டருடைய திருமாளிகைக்கு தினந்தோறும் ஒரு வைதிகர் எழுந்துள்ளுவர் பிக்ஷைக்காக. அதே போல் ஒரு பாகவதரும் எழுந்துள்ளுவர் இன்னும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வைதிகர் எழுந்துருளின வந்தார்னா பட்டர் பராசர பட்டர் சிஷால்கிட்ட பிக்ஷையை கொடுத்து அனுப்பிச்சு சேர்க்க சொல்லிடுவார். இந்த பாகவத ஸ்ரீ வைஷ்ணவர் வந்தாரே என்ன, பட்டர் தாமே உள்ளிருந்து எத்தனை கைங்கரியங்கள் இருந்தாலும் தாமே வெளியில் வந்து அவருக்கு பிக்ஷவை சாதிப்பறாம். மற்ற சிஷ்யாள்லாம் ஒரு நாள் கேட்கிறா, இது என்ன பக்ஷபாத்தம், அவர் வேதாத்தியனம் பண்ணவர், இவர் திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணவர், இவரிடத்துல இவ்வளவு தூரம் நீரே நேரில் போய் பிக்ஷை சாதிக்கிறீர், அவர் அப்படி இன்னும் சத்கரிக்க காணோமே, மற்ற பேர்கிட்ட கொடுத்து விட்டுறீரே என்ன கேட்க. அப்போ சொன்னார் பட்டர், நாளை தினம் அவள் 2 பேர் வருவா, அப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு. மறுநாள் அந்த வைதிகர் எழுந்துள்ளினார். பட்டர் அவடத்தில் கேட்டார், ஜெகத்காரணமாக வேதங்கள் பரிபூர்ணமாக அத்தியனம் என்ன பண்ணியிருக்கே, அவள் ஜெகத்காரண வஸ்து யாருன்னு சாதிக்கணும்னாராம். அது சொன்னால் எப்படி சொல்ல முடியும், ஒரு வாக்கியம் ஒரு விதமாக சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல இந்திரன் சொல்கிறது, ஒரு இடத்துல சிவன் சொல்கிறது, ஒரு இடத்துல பிரம்மான்னு சொல்கிறது, ஒரு இடத்துல நாராயணன் சொல்கிறது, எப்படி நிர்ணயம் பண்ண முடியும் இந்த விஷயத்தில் அப்படின்னாராம். சரி ஆள்ற காண்டார், அவரும் விட பெத்துன்னு போயிட்டார். அடுத்து இந்த பாவதசி வீட்டில் வந்தார். அவர் இடத்துலையும் பட்டரை கேட்டார், மேலான தத்துவம் எதுன்னு கேட்டார். என்ன இதுவே என்ன தேவரே இப்படி கேட்கறது, எத்தனை இடத்துல ஆழ்வா சாதிச்சிருக்கார், நாரணன் முழுவேள் உலகுக்கும் நாதன். ஆழ்வார்கள் எத்தனை இடத்துல சொல்லியிருக்கார், பெருமான் சிவன் நாராயணன் தான் பரதேவத்தின்னு சொல்லியிருக்காளே, கோஷித்திருக்கிறார்களே, இதை நான் சொல்லி வேற தெரியணுமா, பெருமானார் இப்படித்தானே காட்டி கொடுத்திருக்காரு, நாராயணனோ பரமாத்மான்னு சாதித்தருளுவரே என்று தெரிவித்தாராம். சரின்னு அவரையும் அனுப்பிவிட்டு இஷ்டாளத்தில் சொன்னாராம், இதுதான் காரணம், திவ்ய பிரபந்தம் ஓதினவர்களுக்கு அவ்வளவு ஒரு தெளிவு இருக்கும் என்ன பட்டர் காட்டி கொடுத்ததாக ஒரு ஐதிஹ்யம் உண்டு. ஆகையினாலே தான் நாம் வேதங்களை மதிக்கிறோம், ஆனாலும் திவ்ய பிரபந்தத்துக்கு ஆதரவு காட்டுகிறோம் அதிகமாக. என்னால் இதுதான் காரணம். இந்த திவ்ய பிரபந்தங்கள் அவ்வளவு தெளிவை ஏற்படுத்தக்கூடியவை. எந்த விஷயமானாலும் சரி, தத்வைத புருஷார்த்தங்களை நாம் தெளிய அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், அர்த்தபஞ்சத்தை தெளிய அறிய வேண்டுமே ஆனால், பெருமானுடைய ரூபரூப விபூதிகளை குணங்களை அனுபவிக்க வேண்டுமே ஆனால், எந்த விஷயத்திலையும் மிகுந்த நல்ல தெளிவு உண்டாகும் திவ்ய பிரபந்தங்களாலே. ஆனால் வேதங்களில் கலக்கம்தான் மிஞ்சி நிற்கும். இன்னொரு விஷயம் கூட உண்டு, அதாவது திவ்ய பிரபந்தங்கள் மாத்தங்களாய்ந்து கொண்டு மதுசூத பிரான் அடிமேல் என்னே எம்பெருமானை பற்றி மட்டுமே பேசும். அவை வேற ஊர்க்கதை எல்லாம் அளக்காது. ஆனால் வேதத்தெல்லாம் பார்த்தெல்லாம் விசிட்டருக்கும் விஸ்வாமித்திற்கும் சண்டை, இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. பூர்வ பாகத்தில் வேதத்தில் பகவானை தவிர மற்ற விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கும். தேவதாந்தரங்களை குறித்து, தேவதாளை குறித்தெல்லாம் சூக்தங்கள், எத்தனை சூக்தங்கள் என்ன முடியுமா, அப்படி ஒரு இடம் சொல்ல முடியுமா? திவ்ய பிரபந்தத்துக்கு எத்தனை ஏத்தம். ஆகையினால் திவ்ய பிரபந்தங்கள் தங்களை காட்டிலும் ஏற்றமுடையவை, ஆகையினால ஆதரிக்கிறோம் என்ன அர்த்தம் கொள்ளணும். சுவாமி சங்கரித்து சொன்னது அடி கொஞ்சம் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து தெரிவித்தேன். இதுபோல் சுவாமியோட ஒவ்வொரு கேள்வி இதிலையும் அனுபவிக்க வேணும். இன்றைய தினம் இந்த சித்தஞ்சிறுகால எண்ணெய் சுவாமி இந்த மார்கழி மாதத்தில் எதுவும் தெரிவிக்கவில்லை என்று இருந்துவிட வேண்டாம் என்பதற்காக சுவாமியுடைய கேள்வி, ஆயிரக்கணக்கான கேள்வி பதில்களே ஒரு கேள்விக்கான பதிலை சிறிது விண்ணப்பித்தோம். புத்தூர் சுவாமி திருவிடித்தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். தாசன்.